வணக்கம். தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக அன்பர்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம். 2024-2025 குரு பெயர்ச்சி பலன்கள். கடக ராசி அன்பர்களே, கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இதுவரை தொழில் ஸ்தானமான 10ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 முதல் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சகோதரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான புத்திரஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான கலஸ்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவோட பார்வை பலன்களை பார்ப்போம். குரு 5ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதனால் இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். குரு 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் அடையக்கூடிய பயன்களை பார்ப்போம். சரியா? பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பேச்சில் தெளிவு பிறக்கும். புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்களில் மாற்றம் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். குரு 9ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் கிடைக்கும் பயன்களை பார்ப்போம். அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். தர்ம பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு நின்ற பலன்களை பார்ப்போம். குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்ப்போம். அதாவது குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தனவரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விளங்கும். குடும்பத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தில் சில நுட்பங்கள் புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்துவீர்கள். அரசு காரியங்களால் அனுகூலம் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பணி நிமித்தமான வெளியூர் தொடர்புகளால் மதிப்பும் ஆதாயமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உறவினர்களிடத்தில் புரிதலும் அனுசரிப்பும் நிச்சயம் வேண்டும், இல்லைனா கஷ்டம். உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழல் அமையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். உயர்நிலை கல்வி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்களை மேம்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும். குருவின் வக்கரகால சஞ்சார பலன்கள். குரு 15/10/2024 முதல் 12/2/2025 வரை வக்ர சஞ்சாரத்தின் பலன்களை பார்ப்போம். சிந்தனை போக்கில் சற்று கவனத்துடன் இருக்கவும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும். சுபகாரிய செயல்களில் பொறுமையையும் கையாளவும்.
வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும். வெளியூர் பயணங்களில் ஆதாயத்தை அறிந்து மேற்கொள்வது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. மற்றவர்களின் பேச்சுக்களில் உள்ள உண்மை நிலைகளை அறிந்து புரிந்து நடந்து கொள்வது, மிகப்பெரிய புதிய செயல்களில் ஈடுபடுவதையும் மேற்கொள்ளவும் பல விஷயங்களை தவிர்த்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. குரு பயிற்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்களுக்கு பார்ப்போம். பெண்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடி வரும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மாணவர்களுக்கான பயன்களை பார்ப்போம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும். உயர்நிலை கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். விளையாட்டுத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அவர்களுக்கான பயன்களை பார்ப்போம். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழல்களும் கிடைக்கும். முயற்சிக்கு உண்டான இடமாற்றம் பொறுப்பும் அமையும். மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது, அதாவது குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. இழுபறியாக இருந்து வந்த பல வரவுகள் கிடைக்கும். சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இந்த வருடம் அமையும். வியாபாரிகளுக்கான பயன்களை பார்ப்போம். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுவோம். கொடுக்கல் வாங்கலில் தகுந்த ஆவணங்களை கொண்டு செயல்படுவது லாபத்தை பெருக்கும். நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் சேர்க்கை ஏற்படும். கூட்டாளிகளுடனான பணிவான பேச்சுகளுக்கு நன்மதிப்பை உண்டாக்கும். கலைஞர்களுக்கான பயன்களை பார்ப்போம். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒரு விதமான குழப்பம் நிச்சயம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்பும் சாதகமான வாய்ப்புகள் நிச்சயம் கூடி வரும். மதிப்புகளும் மரியாதைகளும் ஏற்படும். சகோதரர்களின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களால் உடல் ஒரு விதமான சோர்வு நிச்சயம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது மிகவும் நல்லது. நன்மதிப்பை உங்களுக்கு மேலும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கான பயன்களை பார்ப்போம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொன்னான காலமாக இது அமையும். பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தொண்டர்களின் ஆதரவும் நிச்சயம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வித்தியாசமான சிந்தைகளின் மூலம் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிச்சயமாக அதை உருவாக்கி கொள்வீர்கள். கட்சி சார்ந்து வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் நிச்சயம் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையும். நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியில் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை நுட்பமாக செயல்பட்டு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் மாற்றங்களை உருவாக்குவீர்கள். இந்த வார்த்தை அனைவருக்கும் பொதுவானது. ஓகேவா? சரி, இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்வது நல்லது. இது எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. சரி, வழிபாடு. எந்த தெய்வத்தை வழிபடலாம்? செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபாடு செய்து வர நினைத்து காரியங்கள் கைகூடும். அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மாவை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். கடகராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி 170% உங்களுக்கு நன்மை பயக்கும். அதாவது மற்றவர் ராசிகளை கணக்கிட்டு பார்த்தா நீங்கள் எவ்வளவோ தேவையில்லை. ஆகையால் மதிப்பெண்களை பெற்று இருப்பதனால் 70% மதிப்பெண்களை பெற்று இருப்பதனால் தீயாக வேலை செய்து மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளுங்கள். ஆகையால் உங்களுக்கு நாங்கள் தெய்வ வாக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ நேரம் குறிப்பிட்ட இந்த பலன்கள் யாவும் பொது பலன்கள் தான். அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் நிச்சயம் ஏற்படும். ஆகையால் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். தெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.